நம்முடைய உடலில் என்னென்ன மண்டலங்கள் இருக்கின்றன? முதலில் எலும்பு மண்டலம், அதற்கு மேல் தசைநார் மண்டலம், தசைநார்களில் இரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், அதற்கு பிறகு உறுப்பு மண்டலம், ஆர்கான்ஸ், அதற்கு பிறகு நிணநீர் சுரப்பி மண்டலம், நிணநீர் சுரப்பு மண்டலம், அதற்குள் கிளான்ஸ், உச்சந்தலை முதல் அடி வயிற்குள் வரை இருக்கின்ற மூலாதாரம் வரை இருக்கின்ற கிளான் மண்டலம். பிறகு முதுகில் முதுகுத்தண்டு மண்டலம், முதுகுத்தண்டு மண்டலம் அதற்கு கீழே உள்ள அனைத்து பகுதிகளையும் சேர்ந்தது. பிறகு தோல் மண்டலம், முடி மண்டலம், நக மண்டலம், இவை அனைத்தும் நம் உடம்பில் ஒட்டுமொத்த மண்டலங்களாகும். இந்த மண்டலங்கள் தான் நம்மை இயக்குகின்றன. இவற்றின் முக்கியமான பணி நம்முடைய உடலில் உள்ள செல்களை புதுப்பித்து கொண்டிருக்கும் பணியை செய்து கொண்டே இருக்கும். நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், சுவாசிக்கும் மூச்சுக்காற்று, உறங்கும் உறக்கம், யூரின் செல்வது, மோஷன் செல்வது, காமத்தில் ஈடுபடுவது போன்ற அனைத்து செயல்களுக்கும் இந்த மண்டலங்கள் உறுதுணையாக இருந்து நம்மை பேணி பாதுகாத்து சுகமான, ஆரோக்கியமான, அழகான வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதில் ஏதேனும் தங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் என்னை அழைக்கவும். அக்குபஞ்சர் செந்தில்குமார், சென்னை 7401322874.